ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்யக்கூடாது என்று ஈச்சரி நாடுகள் ஈரானுக்கான அழுத்தத்தையோ ஈரானோட பேச்சுவார்த்தையோ நடத்த வந்தார்கள் என்றால் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அனுமதியை கொடுக்க மாட்டோம் என்றும் இந்த ஈச்சரி நாடுகள் அதுக்கான அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்று இப்போது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இந்த ஈச்சரி நாடுகள் யார் யார் என்று பார்த்தோம் என்றால் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே இந்த 3 நாடுகளும் தான் ஈரானை கூப்பிட்டு வச்சு ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்யக்கூடாது என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதற்கு ஈரான் தரப்புல இருந்தும் ஓகே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று சொல்லிதான் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார்கள். இப்படி பேச்சுவார்த்தை நடந்த பிறகு அமெரிக்கா இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இது என்னென்று ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனை குழப்பணும் என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள். அந்த போரானது நடந்து கொண்டிருக்கேன் ஈத்திரை நாடுகள் ஈரான பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி சொன்னார்கள். சரி ஓகே நாங்களும் வரும் என்று சொல்லி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மறுபடியும் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள். மேற்குலக நாடுகள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வாண்டி ஈரானுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஈரான் சரியோக்கிய பேச்சுவார்த்தைக்கு போனால் அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு ஈரானை அடிக்கிறார்கள். இதனை எப்படி ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனாலதான் ஈரான் தரப்புல இருந்து ஈத்தரை நாடுகளோடு இனி நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம். ஈத்தரை நாடுகள் எங்களுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம். அவர்கள் சொல்வதை நாங்கள் இனி கேட்க மாட்டோம் என்பதைத்தான் ஈரான் தரப்புல சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நாங்க அமெரிக்கா பங்கு போனோம் என்றால் அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டியில இருக்கின்ற யூதர்கள் உடனடியாக வெளியேற சொல்லி யூத அக்கௌண்ட்ல இருந்து பெரிய ட்வீட் ஆனது போடப்பட்டு கொண்டு இருக்கு. எக்ஸ் தளத்தை எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கின்ற யூத அக்கௌண்ட்ல இருந்து உடனடியாக நியூயார்க் சிட்டியில இருந்து வெளியேறுங்கள் என்ற ட்வீட்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி அது அடிக்கடி ஜூட்டை போடுவதிலிருந்து உங்களுக்கு என்ன தோணும் என்றால் ஒருவேளை இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த நியூயார்க் சிட்டியில தான் பால்ஸ் பிளாக் அட்டாக்கை மேற்கொள்ள போறார்கள் என்ற ஒரு கேள்வியானது பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் மீது பதிய போட்டு ஒரு பால்ஸ் பிளாக் அட்டாக்கி அமெரிக்காவுக்கு செய்யலாம் என்று முற்பட்டிருந்தார்கள். அதுக்கான உளவு தகவல்களை ஈரான் தரப்புல இருந்து ஏற்கனவே அமெரிக்கா சொன்னபடியால் அந்த பால்ஸ் பிளாக் அட்டாக்கானது முறியடிக்கப்பட்டிருக்க அந்த செய்திகள் வெளியே வந்திருந்தது. இதனை ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தார்கள். ஈரானோட செய்தி ஊடகங்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே ஏற்கனவே இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு பால்ஸ் பிளாக் அட்டாக்கை மேற்கொண்டு அமெரிக்கா எப்படியாவது ஈரானுக்கு எதிரான போருக்கு கொண்டு வரணும் என்று நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறதா மறுபடியும் நியூயார்க் சிட்டியில ஒரு பால்ஸ் பிளாக் அட்டாக்கை மேற்கொள்வதற்காண்டி இஸ்ரேல் ட்ரை பண்ணுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால் நியூயார்க் சிட்டியோட புதிய மேஜராக முஸ்லீம் நபர் செலக்ட் பண்ணப்பட்டபடியா தான் நியூயார்க் சிட்டியில இருந்து யூதர்கள் உடனடியாக வெளியேற சொல்லி யூத அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட்டார்ந்து வந்து கொண்டிருக்க அந்த செய்தியில வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவும் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு பால்ஸ் பிளாக் அட்டாக்கி மேற்கொண்டு அந்த படியை தூக்கி ஈரான் மீது போட்டு எப்படியாவது அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வைக்கணும் என்ற முடிவில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இதனை அவர்கள் வெற்றிகரமாக செய்ய போறார்களா? அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இந்த பால்ஸ் பிளாக் அட்டாக்கை நம்புவார்களா? அல்லது இது பால்ஸ் பிளாக் அட்டாக் தான், இஸ்ரேல் தான் இதனை செய்திருக்கிறார்கள், இதனை நாங்கள் நம்ப மாட்டோம், அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் கலமங்க கூடாது என்று அமெரிக்காவில் இருக்க மக்கள் சொல்வார்கள் என்பதையும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் மிடில் ஈஸ்ட் பார்க்க போனோம் என்றால் மேற்கு கரையில இருக்கின்ற கிறிஸ்டியன் டவுன்ல இப்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து வைலன்ஸை கையாண்டு இருக்கிறார்கள் என்றும் அங்கே இருக்கின்ற பில்டிங்காக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற மக்களோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், கார்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே தீக்கிரையாக்கி இருக்கிறாங்க என்ற செய்தியில் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் காசாவில் மாசுவான தாக்குதல் மேற்கொண்டு பல அப்பாய் பாடிசின மக்களை கொண்டு விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் மேற்கு கரைக்கும் தாக்குதல் மேற்கொள்கிறார்கள். பட் மேற்கு கரையில் இருக்கின்ற கிறிஸ்டியன் டவுன்ல குடி வச்சு தாக்குதலை நடத்துவதில் இருந்து இஸ்ரேலோட உண்மையான முகத்தை கிறிஸ்டியன் புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் இஸ்ரேல் கிறிஸ்டியனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு வந்து இருக்கிறார்கள். பட் இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கின்ற கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், அவர்கள் யூதர்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். யூதர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பட் யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய இனம் மட்டும்தான் பெரிய இனம், அவர்களை தாண்டி மற்றவர்கள் அனைவருமே சிறுமியானவர்கள் என்றுதான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டியனுக்கு எதிரான வைலன்ஸ்ல யூதர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. பட் கிறிஸ்டியன்ஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆகவே இதனால்தான் இஸ்ரேலை பற்றிய உண்மையான முகத்தை கிறிஸ்டியன்ஸும் புரிந்து கொள்ளணும் என்று நான் சொல்லியிருக்கேன். இப்படி இருக்குது. அப்படி நாங்கள் அசர்பைஜான் பார்க்க போனோம் என்றால் அசர்பைஜானோட தலைநகரில் இப்போது நேற்றைய வெடிப்பானது ஏற்பட்டிருக்க அந்த செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள், என்ன காரணம், இதற்கான செய்திகள் இனிமே வெளியே வரையில. இதே நேரத்தில் ஏற்கனவே ஈரானோட பிரசிடன்ட் அசர்பைஜான்ல இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கான விசாரணைகளை அசர்பைஜானோட அரசாங்கமானது மேற்கொள்ளணும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே ஈரானோட பிரசிடன்ட் அசர்பைஜானுக்கு அழுத்தத்தை கொடுத்ததும் இப்போது அசர்பைஜான்ல இப்படி ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருப்பதையும் இந்த இரண்டையும் நாங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இதற்கு பின்னாடி ஈரான் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு.
ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து அசர்பைஜான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஈரானுக்கு அசர்பைஜான்ல இருந்து தாக்குதல் இடம்பெறுது, அதாவது அசர்பைஜான்ல இருந்து ட்ரோன்கள் ஈரானுக்கு எதிராக லான்ச் பண்ணப்படுது, இதனை தடுத்து நிறுத்தணும். இப்படி அசர்பைஜான்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையிலும் எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடாது என்று ஈரான் தரப்பிலிருந்து அதிக தடவை அசர்பைஜானுக்கு எச்சரிக்கையை கொடுத்தார்கள். பட் அசர்பைஜான் அதனை கேட்கிற மாதிரி தெரியல. இதனாலதான் ஈரான் தரப்புல இருந்து அசர்பைஜானுக்கு எதிரான வைலன்ஸை கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் இருந்திருக்கு. ஏனென்றால் நாங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக டிப்ளமசி ரீதியாக அழுத்தத்தை கொடுத்தால் அதனை அசர்பைஜான் ஏற்கிற மாதிரி தெரியல. ஆகவே நாங்கள் இனி அவர்களுக்கு எதிரான வைலன்ஸான முறையில தான் அழுத்தத்தை கொடுக்கணும் என்றதுக்காண்டியும் ஈரான் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் ஐரோப்பிய யூனியன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட் ஸ்லோவாக்கியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ரோபர்ட் பிக்கோ அவர்கள் இதற்கு எதிராக வீட்டோவை பயன்படுத்தி இருக்கார் என்ற செய்தியில் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கேன். இதனால ஐரோப்பிய யூனியத்தால் ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்த முடியல என்றும் யூரோப் யூனியனோட கவுன்சிலானது இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கை மறுபடியும் நாங்கள் செய்ய போறோம் என்றும் யூரோப் யூனியன் தரப்பிலிருந்து செய்தியில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட போற முக்கியமான நாடுகள் உதவு என்று பார்த்தோம் என்றால் ஸ்லோவாக்கியாவாக இருக்கட்டும், ஹங்கேரியாக இருக்கட்டும், பல்கேரியாவாக இருக்கட்டும், ரொமேனியாவாக இருக்கட்டும், இந்த நாடுகள் தான் அதிக பாதிப்பை சந்திப்பார்கள். ஏனென்றால் இந்த நாடுகள் தான் அதிகளவாக ரஷ்யாத்தை இருந்து இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 18ஆம் கட்ட பொருளாதார தடையில இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதாக இருக்கட்டும், இயற்கை எரிவாயுவை வாங்குவதாக இருக்கட்டும், அதனை முழுமையாக நிறுத்தணும் என்ற பொருளாதார தடைகளும் இருக்கு. இதனாலதான் இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு எதிராக ஸ்லோவாக்கியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ரோபர்ட் பிக்கோ அவர்கள் தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி இருக்கார். ஆகவே இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு எதிராக இன்னுமே அமல்படுத்தப்படையில என்ற செய்தியெல்லாம் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்கா தரப்பில் இருந்து ரஷ்யா உக்ரைனுக்கு என்னென்ன வாக்குறுதி செய்கிறார்கள் என்பதற்கான விசாரணைகளை நடத்துவதற்காண்டி அமெரிக்கா தரப்பிலிருந்து பணத்தை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். அந்த பணத்தை இப்போது அமெரிக்காவானது கட் பண்ணி இருக்காங்க என்ற செய்தியில் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா உக்ரைனுக்கு ரஷ்யா போர்க்குற்றத்தை செய்யல் என்ற மாதிரி தான் அவர்களோட கருத்தானது இருக்கு. அண்ட் இப்படி ஏன் இதற்காண்டி தேவையில்லாமல் பணத்தை நாங்கள் செலவழிக்கணும், உக்ரைனுக்கு ரஷ்யா போர்க்குற்றத்தை செய்தா என்ன செய்யாட்டி என்ன, அதுக்காண்டி அதனை விசாரணை செய்வதற்காண்டி ஏன் நாங்கள் பணத்தை செலவு செய்யணும் என்பதுதான் ட்ரம்பர்களோட நிலைப்பாடாக இருக்கு. இதனாலதான் இந்த விசாரணைகளுக்கான பணத்தை இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற ஐரோப்பிய யூனியத்தினுடைய சம்மிட்ல வச்சு யூரோப் யூனியன் கமிஷன் தரப்புல இருந்து ராணுவத்துக்காண்டி அதிக பணத்தை முதலீடு செய்வதற்கும் அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கும் நிறைய ரூல்ஸ் ஆனது தடங்களாக இருக்கு. அந்த ரூல்ஸை ஈஸியாக மாற்றி இந்த ராணுவத்துக்காண்டி அதிக பணத்தை முதலீடு செய்வதற்காண்டியும் அதிக வெப்பன்ஸை உற்பத்தி செய்வதற்கான விஷயத்தை ஈஸியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபடுவோம் என்ற ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கான தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதற்காண்டி தான் அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்யணும், அதிக பணத்தை மிலிட்டரிக்கான முதலீடு செய்யணும். பட் யூரோப் யூனியன்ல இருக்கின்ற ரூல்ஸின் படி இயற்கைக்கு முரணான எதையுமே செய்யக்கூடாது, இயற்கையை தண்டிக்கிற மாதிரி இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது என்ற ரூல்ஸ்கள் இருக்கு. அதாவது அதிக ஆயுதத்தை உற்பத்தி செய்வது இயற்கைக்கு முரணான செயல் என்பதுதான் அவர்களோட ரூல்ஸ்ல இருக்கு. நான் அந்த ரூல்ஸை சரியா சொல்றேன்னு தெரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த ரூல்ஸ் அனைத்துமே ஐரோப்பிய யூனியத்துல மெம்பராக இருக்கிற நாடுகள் தங்களுடைய ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கு தடங்களாக இருக்கிறபடியால் இதற்கான ரூல்ஸை இலவுபடுத்துவதற்கான நடவடிக்கையில தான் யூரோப்பியன் கமிஷனானது ஈடுபட போறார்கள். இதற்கான ப்ரோமிஸை தான் ஐரோப்பிய யூனியத்துல மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு யூரோப்பியன் கமிஷனானது கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான போருக்காண்டி தயாராகுவதற்காண்டி அதிக நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அப்படி நாங்கள் செர்பியா பக்கம் போனோம் என்றால் செர்பியா தரப்புல இருந்து பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான ஆர்வத்தை இப்போது இழந்திருக்கிறார்கள் என்றும் அதாவது பிரிக்ஸ் இணைவதற்கான இன்ட்ரெஸ்டை இழந்திருக்கிறார்கள் என்றும் அதுக்கு பதிலாக ஐரோப்பிய யூனியத்தில் இணைவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த செர்பியா தரப்புல இருந்து உக்ரைனுக்கு தேவையான அதிகமான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கிறதான் ஐரோப்பிய யூனியத்தில் இணைவதற்கான தங்களுடைய ஆர்வத்தை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பிரிக்ஸில் இணைவதில் தங்களுக்கு ஆர்வமானது இல்லை என்பதையும் செர்பியா தரப்பிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இதை வச்சு பார்க்கும்போது செர்பியா கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குலக நாடுகள் பக்கம் சாய்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் பலமத்தில் எழும்பியிருக்கு. பட் செர்பியாவில நாட்டோ நாடுகள் ருத்ரதாண்டவத்தை ஆடியிருந்தார்கள். செர்பியாவிலிருந்து கொசோவாவை பிரித்தெடுப்பதற்காண்டி செர்பியாவையே தரிமட்டமாக செர்பியாவோட தலைநகரத்திலேயே மிகப்பெரிய தாக்குதலை நாட்டோ செய்தார்கள் என்பதை வரலாற்றில் யாருமே மறக்க முடியாது. எப்படி இருக்கல மேற்குலக நாடுகள் பக்கம் செர்பியா போவது நாட்டோவில் இணைவதற்கு சமமான ஒரு விஷயம். ஆகவே செர்பியா எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவது செர்பியாவில் இருக்கிற மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். இதனால ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையிலான உறவுல
மிகப்பெரிய விரிசலானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போது ரொம்பவே அதிகமா மாறி இருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் ஐரோப்பியன் தரப்புல இந்த EU சமிட்ல ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட ஆன்டி ரஷ்யன் பொருளாதார தடைகளை இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து வீட்டோவை பயன்படுத்தி இருந்தார்கள். அதுக்கு எதிரான வாக்குகளை செலுத்தி இருந்தார்கள். பட் ரஷ்யாவுக்கு எதிரான போட்ட பொருளாதார தடைகளை நீட்டிப்பதற்கு எதிராக இவர்கள் வீட்டோவை பயன்படுத்தல. ஆகவே ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீட்டிப்பதற்கு ஆதரவாக நாங்கள் வாக்குகளை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கு எதிரான வாக்குகளை நாங்கள் செலுத்துகிறோம் என்று ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு ஐரோப்பியத்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இப்படியான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே ஐரோப்பியன் தரப்புல இருந்து ரஷ்யாவுக்கு எதிரான நலநிலையில ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. உக்ரைனுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்து இந்த போரில் உக்ரைனை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும், ரஷ்யாவை தோற்கடிக்கணும் என்ற முடிவுகளையும் ஐரோப்பியன் இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்பது இப்ப வருகின்ற செய்தியில இருந்து நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இந்த வீடியோல நாங்க பார்க்க வந்த செய்தியில் உறவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.